Hi, this is Dr. Sri Girish, plastic surgeon, Sirpi Aesthetics. Gynecomastia surgery அப்புறம் டே பை டே அந்த ரெக்கவரி எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். Gynecomastia surgery ஒரு டே கேர் ப்ரொசீஜர். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் காலையில் சர்ஜரி பண்ணிட்டு ஈவினிங் டிஸ்சார்ஜ் ஆகிடலாம். ஃபர்ஸ்ட் 1 to 3 days பார்த்தீங்கன்னா ஒரு பேரபிளான பெயின் இருக்கலாம். 1 வீக்கில் நீங்கள் ஒர்க்கை ரெஸ்யூம் பண்ண முடியும். 1 to 2 weeks டைமில் ஹீலிங் இன்னுமே கொஞ்சம் நடந்துட்டு இருக்கும். ஸோ உங்களை டாக்டர் ஃபாலோஅப்புக்கு வர சொல்லுவாங்க. அது இல்லாமல் ஏதாவது ஃப்ளூயிட் கலெக்ஷன் இருக்காங்கிறத இந்த டைமில் பார்ப்பாங்க. ஸோ 3 weeks டைமில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் எல்லாமே ரெக்கவர் ஆயிருப்பீங்க. 4th வீக்லேருந்து கார்டியோ ஆக்டிவிட்டீஸுங்கிற மாதிரி எக்ஸசைசஸ் எல்லாம் நீங்கள் தாராளமாக பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ 6 weeksலேருந்து நீங்கள் வெயிட் லிஃப்டிங்கும் கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ இந்த 6 weeks டைம் வரைக்கும் நீங்கள் கம்ப்ரெஷன் கார்மெண்ட்ஸ் போடுறது ரொம்ப எசென்ஷியல். அப்போ தான் இந்த கலெக்ஷன் எல்லாம் இல்லாமல் நீங்கள் ரெக்கவரி பீரியடை ஸ்மூத்தாக கிராஸ் பண்ண முடியும். ஃபைனல் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 1 monthலேயே உங்களுக்கு எவிடென்ட்டாக நல்லா தெரிஞ்சாலும் பட் 3 months வரைக்குமே உங்களுக்கு சில வீக்கங்கள் உங்களுக்கு தெரியும். இது இல்லாமல் அந்த ஸ்கின் மரத்து போன மாதிரி சென்சேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த 3 to 6 monthsல தான் இந்த மரத்து போன உணர்ச்சி நிப்பிளோட சென்சேஷன்லாம் ஃபுல்லாக உங்களுக்கு ரெக்கவரி ஆகி வரும். இது இல்லாமல் சில பேருக்கு ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் வருது, இல்லை ஒரு நீர் கோர்க்கிற மாதிரி சில சீக்வல் வருது அப்படின்னா ப்ராபப்ளி உங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகலாம். ஒரு கைனகோமாஸ்டியா சர்ஜரி பிளான் பண்ணுறீங்கன்னா இதுதான் டே பை டே ரெக்கவரி. இதை வச்சு நீங்கள் கரெக்டான லீவ்ஸ் எல்லாம் பிளான் பண்ணிக்கலாம்.